யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது. குரு 2வது வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். அதாவது இந்த விஷயமெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஒரு தலைமை பொறுப்பு கொடுக்கறது, வேலை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதவி கிடைக்கிறது, வருமான உயர்வு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அதுக்கப்புறம் பண ரீதியான உயர்வுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண வரவுகள் ஏற்படும், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும். இதனால் வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாம் இனிதே நிறைவேற நல்ல வழி அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து 3ஆம் வீடு சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம். இங்கே வந்து செவ்வாய் உட்காந்துருக்கு. செவ்வாய் வந்து தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்குன்னா தைரியத்துக்கு குறைச்சலே இருக்காது. ரொம்ப அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த தெம்பு உற்சாகம் எல்லாம் வந்தே தீரும். அதே மாதிரி வந்து சகோதரஸ்தானம் அப்படின்னும் பொழுது அதுக்கு ரொம்ப முக்கியமான கிரகமே செவ்வாய் தான். உடன் பிறந்தவர்களோட அன்பு ஆதரவு, ரொம்ப நட்புறவோடு இருக்கிறது, பிரிஞ்சு இருக்கவங்க திரும்ப சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வரும். கோபம் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நிதானமாக இருந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அடுத்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருக்கு. சூரியன் வந்து 5ல் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். குலதெய்வ அருளை வந்து வாங்கி கொடுக்கும். புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாகியத்துக்கான நல்ல செய்தி காதல் விழறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வருமானம் உயர்றதுக்கு வாய்ப்பு. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வங்கி தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். சிலர் வந்து கடனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, லோன் விஷயத்துக்காக தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ரொம்ப மெத்தனமாக போய்கிட்டே இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி சட்டுப்புட்டுன்னு வேலை ஆகலைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக வேலை முடியறதுக்கு உண்டான ஒரு கிரக சூழ்நிலையும் இருக்குது. அரசு சார்ந்த தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்குண்டான வலுவான கிரக சேர்க்கைகளும் இங்கே உண்டு. அரசு சம்பந்தம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து அரசுக்காக நீங்கள் எக்ஸாம் எழுதணும், அரசு வேலை வேணும் அப்படின்ற மாதிரியான நினைப்பு இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல கிரக சூழ்நிலையும் காணப்படுது. 6ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி ஸ்தானம் மற்றும் நோய் ஸ்தானம். இங்கே வந்து சுக்கிரன் மற்றும் கேது அமர்ந்திருக்கு. சுக்கிரன் நீச நிலைமையிலே இருக்குது. சுக்கிரன் அமர்ந்திருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே 6வது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நம்ம உடம்புல சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கணும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பான முறையில் வச்சுக்கோங்க. கேது இருக்கிறதுனால சாப்பிட்ட பொருள் செரிமானமாகாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அளவுக்கு அதிகமாக வெளி உணவுகளை சாப்பிட வேண்டாம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை சரிப்படுத்திக்கிட்டால் போதுமானது. 10ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம். இந்த இடம்தான் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழில், எந்த வழியில் நம்ம வந்து வருமானம் ஈட்டுறோமோ அதற்குண்டான கிரகம். சனி அங்கே அமர்ந்திருக்கு. சனி வந்து இப்போ வக்கர பயிற்சினால 10ல் உட்காந்துருக்கு. இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்தில் இருந்தது. இப்போ 10ல் உட்காந்துருக்க சனி வந்து வேலையில் நல்ல மாறுதல்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். வேலையில் மாறுதல், பாராட்டுகள் வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பான முறையில் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது, சட்டுப்புட்டுன்னு வேலை நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 6 மணி நேரம் வேலையே ஒரு 10 மணி நேரமாக இழுத்து செய்வோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருக்கும். ரொம்ப கொஞ்சம் வேலை நீடிப்பு ஜாஸ்தி, வேலை பலு அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு. ஊதிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாகவே இருக்கும். அடுத்து 12ஆம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம். இந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கார். ராகு 12ல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் ஆடம்பர செலவுகள். நம்ம ஜஸ்ட் வந்து ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சா கூட அது கூட ரொம்ப ஜாஸ்தி விலையில் வாங்குற மாதிரியாக இருக்கும். வெளியே போய் உணவு சாப்பிட்றது, நம்ம அதுக்கப்புறம் ஆடம்பர செலவுகள்னால் துணிமணி எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்னதாக பிளான் பண்ணுவோம். 1000 ரூபாய்க்கு பிளான் பண்ணால் அது ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து நிற்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி செலவுகளை அளவுக்கு அதிகமாக ஏற்றி விடுறது தான் இந்த ராகுவுடைய வேலை. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இந்த செப்டம்பர் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கும் இன்னும் விழிப்புணர்ச்சியோட காலத்தை ஓட்டுறதுக்கும் சரியான வழிகாட்டுதல் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.